தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட மிக கனமழை. மீட்பு பணியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள். கடந்த டிசம்பர் மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த மிக கனமழை தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது. இது கடந்த டிசம்பர் மாதம் 4, 5 ஆகிய தேதிகளில் சென்னையில் பெய்த 46 சென்டிமீட்டர் மழையை விட 2 மடங்கு அதிகம். தாமிரபரணியில் திறந்து விடப்பட்ட 1 லட்சம் கன அடி வெள்ள நீரால் நாலுமாவடியை சுற்றியுள்ள பகுதிகள் அத்தனையும் வெள்ளக்காடாய் மாறியது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கிராமங்கள் அத்தனையும் சிறு சிறு தீவு கூட்டமாய் மாறின. நாலுமாவடியை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தால் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் துயரில் இருப்பதை அறிந்த சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் உடனே களப்பணியில் தம்முடைய ஊழியர்களோடு இறங்கி செயல்பட்டார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெள்ளத்தால் முழுவதும் சூழப்பட்ட மணத்தி, குருகாட்டூர், கீழக்கல்லாம்பாறை, மேலக்கல்லாம்பாறை, குட்டித்தோட்டம் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு படகு மூலமாக உணவு, குடிநீர் வழங்கப்பட்டது. மோகன் லாசரஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த உதவி செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட் எதுல இருந்து யாரும் எங்களை பார்க்கல, ஒரு மீட்பு குழு கூட வரல. அண்ணனுக்கு ஒரு எங்க ஊர் சார்பாகவும் எங்க மக்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சாப்பாடு இப்போ தர போய் தான் கொஞ்சம் நாங்கள் அப்படியே அப்பப்போ சாப்பிட்டு இருக்கோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், இப்போ குடிக்க கூட தண்ணி இல்லை. குடிக்க தண்ணியும் அவங்க தான் தராங்க. குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு பக்கம் எதுவும் பேசணுன்னா செல்லில் பேச முடியாது. சார்ஜர் கிடையாது, ஒன்றும் இல்லை. சாப்பாடு மோகன் சி லாசரஸ் அவங்க தான் தந்தாங்க டெய்லி. அதுக்குள்ளே இயேசுவரிக்காக எங்களுக்கு பல உதவி பண்ணாங்க. சாப்பாடு தந்தாங்க, நேற்று சாப்பாடு தந்தாங்க. இன்றைக்கி எங்களுக்கு போர்ட்டில் எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்காங்க ஐயா. ரொம்ப நன்றி.
அழைச்சிட்டு போகிறதுக்கு இப்போ வந்திருக்காங்க. அழைச்சிட்டும் போயிருக்காங்க. நிறைய பேரை அழைச்சிட்டு கொண்டு ஒவ்வொருத்தங்களையாக கொஞ்சம் குறையாக கடத்தி கொண்டு அங்கே கொண்டு 4 மாவடியில் கொண்டு வச்சுருக்காங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி கொடுங்க. படகு மூலமாய் மீட்கப்பட்ட மக்கள் இயேசு விடுவிக்கிறார் ஏலிம் கார்டனில் உள்ள தானியேல் மண்டபம் மற்றும் டெபராள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாமி நகர், புரையூர், அங்கமங்கலம், சண்முக சுந்தர நகர், புதுக்கிராமம், யோகரத்தினம் நகர், 4 மாவடி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினமும் சுமார் 2000 பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. நூற்றாண்டு காணாத மிக கனமழையால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய தேவன் கிருபை செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் களத்தில் செயல்பட்டு வருகிறது. மின்சாரம், குடிநீர், சீரான போக்குவரத்து, இணைய சேவை இயல்பு நிலைக்கு திரும்பவும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் சூழ்நிலை உருவாகவும் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள்.